பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது? பிரியாணினா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். சண்டே எல்லாரும் சிக்கன் எடுத்துருப்பீங்கல்ல, இதே மாதிரி மதியத்துக்கு பிரியாணி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி 2 பிளேட் பிரியாணி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அரிசி நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் அரிசி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டிக்கோ கரைச்சிக்கோ செஞ்சுக்கலாம். அரிசி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம். ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா கழுவிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 2 தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசினால் 1 கிளாஸ் அரிசிக்கு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எத்தனை கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்களோ அதை மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒருவேளை வீட்டு அரிசியில் பண்ணுறதா இருந்தால் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரே நெய்யாக சேர்த்து செய்தால் தான் செய்யலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும்ல, அதுக்காக நான் வந்து பாதி எண்ணெயும் பாதி நெய்யும் சேர்த்துருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய், 3-4 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, அப்புறம் வந்து 2 சின்ன சைஸு பட்டை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பெரிய சைஸ் பல்லாரியாக சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கே வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது பல்லாரி தான். பல்லாரி அதாவது பெரிய வெங்காயம் கொஞ்சம் நம்ம வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு நிறைய சேர்த்தா தான் அது நல்லாயிருக்கும். எண்ணெயில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்காக நான் இதில் வந்து முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் சொல்லுவோம்ல, அந்த பழமும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது சேர்த்தா எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் இது வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். குழஞ்சி வதக்கினா தான் நம்மளுக்கு வந்து இருக்கிற தடமே தெரியாத மாதிரி இருக்கணும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துற வேணாம், கம்மியாகவும் சேர்த்துற வேணாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த குவான்டிட்டியில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா வதங்கி வர்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம அடுத்ததை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வீட்டில் அரைச்ச மசால் பொடி. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். மசாலாவை நல்லா எண்ணெயிலே வதக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு. அடுத்ததாக மல்லி இலை, புதினா இலை, அப்புறம் வந்து இந்த பிரியாணிக்கு ரம்ப இலை போடுவாங்க. அதனால் அது இருந்துச்சு, அதனால் அதையும் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே. பிரியாணிக்கு நம்ம என்னெல்லாம் சேர்க்குறோமோ அது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்படின்னா தான் அதுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நான் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால நம்ம சிக்கன் சேர்த்துருக்கோம்ல, அது நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு பிரியாணி சாப்பிட்றப்போ. அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். அதே மாதிரி ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குமா, அது பிரியாணிக்கு செம்மையாக இருக்கும். நிறைய பேர் இதில் லெமன் சேர்ப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை உங்கள்கிட்ட தயிர் இல்லைன்னா நம்ம கடைசி இந்த குக்கரை மூடி வைக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு 2 ட்ராப்பு 3 ட்ராப்ஸ் வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ
தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் அரிசி ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன், அதை நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். அரிசி நீங்கள் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணுறப்பமே அப்போவே ஊற வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. அளவு தண்ணி ஏற்கனவே எடுத்து தான் ஊற வச்சுருந்தேன், அதனால் அந்த தண்ணியவே நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் எப்படி வந்து அளவு தண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்த நெய் எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வந்திருக்கா. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து உப்பும் உரப்பும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணும்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நான் கொதிக்க தான் வச்சேன். இங்கே பாருங்கள், அரிசியும் தண்ணியும் சம அளவில் இருக்குல்ல. இதே மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் அப்படி பெர்ஃபெக்டாக நீங்கள் பிரியாணி செய்யலாம். கடையில் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்க வேண்டியது இருந்துச்சு, நான் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சு நம்ம வந்து ஒரு விசில் இல்லை 2 விசில் விட்டால் போதும். அரிசி ஏற்கனவே ஊறிடுச்சு. நம்ம சரி தண்ணி தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா கண்டிப்பாக பிரியாணி நம்மளுக்கு பிடிச்சு போயிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் கரெக்டாக ஒரு விசில் தான் வச்சேன். எனக்கு எப்படி கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அரிசியும் உடையாமல் நீளமாக இருக்குது, கொஞ்சம் கூட குலையவே இல்லை பாருங்கள். நான் சொன்ன அவ்வளவும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கண்டிப்பாக பிரியாணி செய்யலாம். கடையில் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பிளேட்டிங் பண்ணியே காட்டுறேன், நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறப்பமே தெரியும் எந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பிரியாணி அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் அப்படியே செய்யுங்க. உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ அழகாக வரும். நான் ஓரளவுக்கு தெளிவாக எல்லோரும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.